சும்மா சுட 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 எறா பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள. என்னம்மா மார்னிங்கே நல்லா காற்று வாங்கிட்டு கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு நிற்கிறேன். எனக்கு என்ன சமையல்? ஆமாம்மா, ரொம்ப கிளைமேட் சூப்பராக இருக்குது இன்னைக்கு. சரி, சூடாக ப்ரான் பிரியாணி செய்யலான்னு சொல்லி ஹஸ்பண்டை ப்ரான் வாங்க அனுப்பிச்சிட்டேன். நம்ம ப்ரான் பிரியாணி செய்யலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நான் இப்போ ப்ரான் பிரியாணிக்கு. ஸோ இந்தியா கேட் பிராண்டு வந்து எப்போவுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் அதனால் இதுவே எடுத்துக்கிறேன். இப்போ அதில் 2 இழக்கு அரிசி வந்து நான் 2 இழக்கு அரிசியை வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து கழுவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம 2 கிளாஸ் அரிசி போட்டோம் இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நான். இது நல்லா ஊறட்டும். இந்த 3 தக்காளி எடுத்துக்கிறேன். இதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு. ஜாவி பத்திரி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இது ஸ்டார் அனீஸ், இது எல்லாமே வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து இப்போ சேர்த்துக்க போகிற மசாலா. அடுத்து இப்போ வந்து வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா இப்போ வதக்கி விட்டுடுங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து நான் இதில் 3 பச்சை மிளகா சேர்த்துட்டு இதையும் இப்போ இதில் 3 பச்சை மிளகா வந்து சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது 1 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் அதை இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது ஹீரோ ஆஃப் த ரெசிபி யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் தாங்க. நான் இதில் வந்து டைகர் ப்ரான் எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது அதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. அதை சேர்த்துட்டு இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ப்ரான் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ வந்து 2 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அரிசியில் ஊற்றி வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நான் அரிசியை சேர்த்துக்கிறேன் இதில். இப்போ அரிசியும் தண்ணியும் ஒன்றா ஆகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இதுக்கு மேலே நம்ம இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 மூடி லெமனை இது மேலே நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணியும் இப்போ சமமாயிடுச்சு. இதை நான் வந்து தம் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதை 20 to 25 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான சுட சுட ப்ரான் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.